ஒரு கவிதையே தன் வாழ்வாக, கவிதை மூலமே இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற, கவிதை மூலமே தான் சொல்ல நினைக்கின்ற அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு கவிஞருடைய புத்தகங்கள் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற மிக முக்கியமான, எனக்கு மிக நெருக்கமான நிறைய கலைஞர்கள், கவிஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். கரு பழனியப்பன் அவர்களுடைய படங்கள் எனக்கு மிக பிடித்தமான படங்கள். சிவப்பதிகாரம் என்கிற ஒரு படத்தில் முக்கியமாக நான் நினைத்தது, இயக்குனர்கள் வைக்க தயங்கும் சில விஷயங்களை அவர் வைத்திருந்தார்கள். நமது மண்ணில் பாடல்கள் நாட்டு நடவும் நேரத்திலும் வேலை செய்யும் தொழிலாளி வர்க்கத்தின் பாடல்களை பற்றிய ஒரு ஆய்வு என்கிற ஒரு விஷயத்தை அந்த படத்தில் வைத்திருப்பார். அது மிகவும் எனக்கு பிடித்திருந்த ஒரு காட்சி. அது நான் மிகவும் மதிக்கின்ற கரு பழனியப்பன் அவர்களே. கவிதை எப்படியெல்லாம் எழுதலாம், அதன் பிசாசத்தன்மையை எப்படியெல்லாம் உணரலாம் என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கும் கவிஞர் வெயில் அவர்களே. தோழி சுகிர்தா அவர்களே, கதைகள் சொல்லி சொல்லியே எங்களை வளர்த்த பவா அவர்களே, நான் காற்றும் அவள் ஒளியும், நாங்கள் எப்பொழுதும் இந்த உலகை காக்க வந்திருக்கும் இரண்டு பிள்ளைகள் என்று பாரதியால் பாடிய அந்த வார்த்தைகளால் நாங்கள் இருவரும் இருக்கிறோம். அப்படியான என் தோழி தமிழச்சி அவர்களே, அவருடைய கதைகள், அவருடைய வசனங்கள் எப்பொழுதும் எளிய மனிதர்களை பற்றியே இருக்கின்றன. அவருடைய பேச்சு, அவருடைய பார்வை என்றுமே முக்கியமானது. பள்ளி குழந்தைகளோடையும் அவருடைய உரையாடல்கள் மிக முக்கியமானவை. அப்படியான பாஸ்கர் சக்தி அவர்களே, இங்கே அருமையான ஒரு உரையை நிகழ்த்திவிட்டு சென்றிருக்கின்ற பவானி அவர்களே, மிக முக்கியமாக ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும், கிறிஸ்மஸ் தாத்தா வர்றாரோ இல்லையோ, இவருடைய புத்தகம் வெளியீடு இருக்கும் என்று நம்ம எல்லோரையும் எதிர்பார்க்க வைத்து விட்ட திரு மனிஷ் அவர்களே, எப்பொழுதும் நான் கேட்பேன், என்னங்க கிறிஸ்மஸ் வந்துருச்சு, என்ன உங்க புக்ஸ் எப்போ வருது அப்படின்னு. நான் கவிதைகள் தீர்க்கமாக வாசிக்க ஆரம்பித்ததன் பிறகு மேடைகளில், அரங்கத்தில் நிகழ்த்தின முதலாவது கவிதை என்பது நீரடியில் கிடக்கிறது கொலைவாள். அந்த 4 வரிகளை, அந்த 4 வரிகளுக்குள் இருக்கும் வாழ்வியலை, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தரும் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் விதமாக நிகழ்த்தும் பொழுது ஒரு கவிதைக்கு இருக்கும் வீச்சு என்ன என்பதை எனக்கு புரிந்தது. அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, கவிதை என்பது நாம் ஒரு முறை வாசிப்பது அல்ல, அது பலமுறை வாசிப்பது. நாம் வாசிக்கும் ஒவ்வொரு முறையும் அது நமக்கு வேறு வேறாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் நாம் ஓடிக்கொண்டிருக்கும் நதி போல நம் வாழ்க்கையில் நமக்கு வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நாம் வாழ்க்கையை உணரும் பொழுது அந்த வரி ஒவ்வொரு விதத்திலும் நமக்கானதாகிறது என்பது. அப்பொழுதிலிருந்து அவரது எழுத்தை நான் வாசித்து கொண்டே இருக்கிறேன், உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். ரொம்ப அப்டேட்டடா இருக்காரு. அப்படித்தான் இருக்கணும். ஒரு கலைஞனுக்கு அது தேவைப்படுது, ஒரு படைப்பாளிக்கு அது தேவைப்படுகிறது. எப்படி நமது வேர்கள் நமக்கு தேவைப்படுகின்றனோ, நமது புதிதாக துளிர்க்கும் இலையும் நமக்கு ஒரு மரத்திற்கு தேவைப்படுகிறது என்பது போலதான் மனிதர்களுக்கு நாம் கடந்து வந்த பாதை தெரிந்திருக்க வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்கிற தீர்க்க தரிசிகள் தேவை இருக்கின்றன.
அதே போலத்தான் புதிதாக வரக்கூடிய அந்த வெளிச்சத்தையும் உள்வாங்கக்கூடிய துளிரும் தேவைப்படுகிறது என்பது போலத்தான் நான் இதை உணர்ந்து கொள்கிறேன். இந்த கவிதை நூலை எனக்கு அனுப்பிவிட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும்னு கேட்டபோது நான் சொன்னேன், நானும் இயக்குனர் ஆக்டர் இப்போது கரு பழனியப்பன் அவர்களும் ஒரு அமீர் அவர்களுடைய படப்பிடிப்பில் இருக்கிறோம், கண்டிப்பாக வந்து விடுகிறேன் என்று. ஆனால் ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே அமீர் அவர்களுக்கு நான் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சேன், நான் கண்டிப்பாக 11ஆம் தேதி வரமாட்டேன் அப்படின்னு. அது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இதை நான் பார்க்கிறேன். சமகாலத்தில் எதை பேச வேண்டும் என்பது, எப்படி பேச வேண்டும் என்பது மிக முக்கியமாக செய்து கொண்டிருக்கிற ஒரு படைப்பாளியாக மனுஷ் அவர்களை பார்க்கிறேன். அவர்கள் ஒரு நிகழ்வில் பேசுகிறார் என்றால் அந்த இடத்தில் அவர் உண்மையை மட்டுமே பேசுவார், உண்மையினுடைய அடிப்படையான எல்லா தரவுகளையும் வைத்து பேசுவார் என்கிற ஒரு நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. அப்படித்தான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறார். அதே போலதான் தான் எழுதுகின்ற ஒவ்வொரு வரியிலையுமே காதல் இருக்கிறது, பிரிவு இருக்கிறது, கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். பட் அது எல்லாமே நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் மனம் தளர்ந்து போகின்ற தருவாயில் இருக்கிறவர்களுக்கு என் ஒரு வரி ஏதாவது ஒரு விதத்தில் துணையாக நிற்குமேயானால் அப்படி இருந்துவிட வேண்டும் என்கிற ஒரு முனைப்போடு அவர் எழுதுகிறார் என்று நான் நினைக்கிறேன். அதில் இளைஞர்கள் பக்கம் அவர் நிற்கிறார் என்பதைத்தான் நான் உணர்கிறேன். இளைஞர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அவர்களுக்கு வாழ்வு சூழல், நல்ல வாழ்வு சூழல் இருக்கிறது என்று சொல்லவே இயலாது. அதிலிருந்து தப்பித்து விடும் ஒரு விதமாகத்தான், ஒரு கருவியாகத்தான், ஒரு வெடிகுண்டாக இந்த மொபைல் இருக்கு. ஸோ அதன் மூலமாக அவர்கள் கண்டெடுக்கிற ஒரு ஸ்பேஸ், அவர்களுக்கென்றே தாங்கள் பார்த்து கொள்கிற ஒரு ஸ்பேஸ், அது மட்டுமல்ல அவர்களுடைய உறவுகளுக்குள் அவர்கள் தேடுகிற அந்த ஒரு பிடிப்பு, அந்த பிடிப்பை உங்களுக்கு தளரும் போதெல்லாம் கவலைப்பட வேண்டாம், இதை நாங்கள் கடந்து தான் சென்று கொண்டிருக்கிறோம், இதை கடக்கும் பொழுது உங்களைப் போலவே நானும் உடைந்து போகிறேன், ஆனால் நீங்கள் உடைந்து போக வேண்டாம் என்றுதான் அவர்களுடைய இந்த காதல் கவிதைகள் மூலமாக சொல்கிறார் என்று. ஆனால் இந்த கவிதை தொகுப்பில் அதைவிட மிக முக்கியமான நிறைய கவிதைகள் இருக்கு. அது சிலதை நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு கோடைக்காலம் முடிவதென்பது என்கிற ஒரு கவிதையில அவர் மன்னிப்புகளை, அன்பை, கருணையை எப்பொழுதும் நாம் அனைவரும் எதிர்பார்த்தபடியே உள்ளதை சொல்கிறார். நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் எதிர்பார்ப்பவை இவைத்தான். மற்றவர்களுடைய கருணையை எதிர்பார்க்கிறோம், அன்பை எதிர்பார்க்கிறோம், மற்றவர்களுடைய மன்னிப்பை எதிர்பார்க்கிறோம் என்பது. அதே நேரத்தில் ஒரு நுனிப்புல் கரிசனங்களை, அவங்க அந்த மாதிரி நுனிப்புல் கரிசனங்களை கொடுக்கிறவர்களுக்கு அவர் சொல்றாரு, கரிசனங்களை காட்டிவிட்டு வாருங்கள், பிறகு மற்றவர்களுக்கு உங்களுடைய கரிசனங்களை காட்டிவிட்டு வாருங்கள், பிறகு என் மீது உங்கள் கரிசன பாறையை வையுங்கள் என்கிறார். அந்த கரிசனத்தை அவர் பாறை என்று சொல்வதில்தான் அவர் உணர்த்துவது என்னவென்றால், சில நேரத்தில் நம் மீது காட்டப்படுகின்ற கரிசனங்கள் நம் மீது மிகப்பெரிய பாரமாக, ஒரு பாறையாக நமக்கு சுமக்க வேண்டிய சாத்தியங்களை உணர்த்துகிறார். நிறைய முரண்பாடுகள் இருக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இது இருக்கிறது என்பதை, அந்த முரண்பாடுகளை ஒவ்வொரு கவிதைக்கு பக்கத்திலேயே வைக்கிறார். மன்னிப்பு வேண்டாம் என்று சொல்ற அவரு மன்னிப்பு ஏன் இல்லை என்பதையும் பேசுகிறார்.
அதே நேரத்துல தான் மன்னிப்பின் கோர பசியையும் அவர் பேசுறாரு. என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்குறீங்கன்னா நான் உங்களை மன்னித்து விடுகிறேன் என்றால் அது உங்களுக்கு ஒரு விடுதலையாக இருக்கிறது. ஆனால் அந்த மன்னிப்பு தருவதினால் எனக்கு என்ன நிகழ்கிறது என்பதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிங்கள். என்னை எந்த விதத்திலேயுமே அது ஆற்றுப்படுத்துவதில்லை. அந்த மன்னிப்பு மிகப்பெரிய கோர பசியுடன் இருக்கிறது என்பதை பேசுகிறார். அதே நேரத்தில் மிக முக்கியமாக நாம் அனைவரும் என்னதான் அன்பு, கருணை, பாசம் என்று நம்மை நாமே தேற்றிக் கொண்டாலும் கூட நாம் அனைவரும் ஒரே ஒரு விஷயத்தால தான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ஆற்றுவிக்கப்படுகிறோம். என்பது என்னவென்றால் அது பொருள் ஈட்டுவது, காசு, பணம். அந்த பணத்தை பத்தி ஒரு அழகான ஒரு கவிதை, ரொம்ப ரொம்ப முக்கியமான கவிதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பணத்தின் முன்னாடி மண்டியிட்டு அந்த நிலைகள் எல்லாத்தையும் பட்டியலிடுறார். அந்த நிலைகள் என்னன்னா, காதலுக்கு முன்னாடி, இதெல்லாம் முன்னாடி ஒரு பணம், அந்த பணத்தினுடைய அதுல இரத்தக்கரை இருந்தாலும் அதனுடைய மதிப்பு அவ்வளோதான். நம்ம உழைத்து வேர்வை இருந்தாலும் அந்த பணத்தினுடைய மதிப்பு ஒண்ணுதான். ஆனா அந்த பணத்தை எதோட லாஸ்ட்ல முடிக்கிறார் அப்படின்னா, என்னுடைய கடைசி பணத்தை யாருடைய முத்தத்திற்கு தருவது என்கிறார். உண்மையாகவே நம்ம எல்லோரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதானே. நாம் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் நமது கடைசி பணம் நமக்கு என்னவாக இருக்கிறது அப்படி என்று நாம் யோசிக்கிறோமா? அந்த கடைசி பணத்துக்காக, அதுக்கு முன்னாடி இருக்கிற அடுக்கி வச்சிருக்கிற பணத்துக்காக நம்ம என்னெல்லாம் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் மிக முக்கியமாக வெற்றி கோப்பைகளை பற்றி பேசும் பொழுது, அவர் இந்த கவிதையை எழுதும் பொழுது கரூர் சம்பவம் நடந்திருக்கவில்லை. ஆனால் கரூர் சம்பவத்திற்கு முன்பே அவர் எழுதிவிட்டார். இந்த நெரிசல்களை பற்றி, கூட்ட நெரிசல்களில் இறப்பவர்களை பற்றி அவர் எழுதிவிட்டார். ஒரு கிரிக்கெட் பிரியரா இருக்காரு, அதனால கிரிக்கெட்டை பத்தி நிறைய கவிதைகள் வரும். ஆனால் அந்த கிரிக்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த வெற்றி களிப்பில், அந்த கூட்ட நெரிசலில் இறந்து போன அந்த நாளில், அந்த இரவில் அவர் எழுதியது, அந்த வெற்றி கோப்பையில் எத்தனை இரத்த துளிகள் இருக்கின்றன என்பதை திறந்து பார்க்க வேண்டியுள்ளது என்பது. அது கரூர் கூட்ட நெரிசலுக்கு அப்புறமும் அது பொருந்தது. ஒரு நடிகனை பார்ப்பதற்காக, ஒரு நடிகையை பார்ப்பதற்காக, ஒரு கிரிக்கெட் பிரபலத்தை பார்ப்பதற்காக, அல்லது ஒரு கடவுளை பார்ப்பதற்காக, எங்கே இருக்கிறார் என்று தெரியாத ஒரு கடவுளை பார்ப்பதற்காக போகிற கூட்ட நெரிசலில் இறந்து போகும் மனிதர்கள் அந்த கூட்ட நெரிசலில் எதற்காக கலந்து கொள்கிறார் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்பொழுதுமே அவருடைய கவிதைகளை நான் வாசிப்பது எனக்கு அதாவது இந்த மாதிரி நிகழ்வுகள்ல என் குரலில் நான் அவருடைய கவிதையை வாசிக்க வேண்டும் என்று எப்பொழுதும் நான் விரும்புவேன். இன்று உன்னை 10 முறை நினைத்து கொண்டேன், அதுவும் ஒவ்வொரு முறையும் 10 வினாடிகள் தான் நினைத்து கொண்டேன். ஆனாலும் 10 முறை உன்னை நினைத்து கொண்டேன் என துல்லியமாக கணக்கு இருக்கிறது. ஏனெனில் முதல் முறை உன்னை நினைத்த போது அது ஒரு புல்லின் இதழால் யாரோ என்னை வருடியது போல கூசியது. 2ஆம் முறை உன்னை நினைத்த போது ஒரு மல்லிகை ஒரு கூந்தலிலிருந்தும் ஒரு மஞ்சள் மலர் ஒரு மரத்திலிருந்தும் உதிர்ந்தார் போல் இருந்தது. 3ஆம் முறை உன்னை நினைத்த போது இசைத்தட்டொன்று தலையில் தானே சுழன்றது. 4ஆம் முறை உன்னை நினைத்த போது நண்பகலில் கூவிய ஒரு குயிலின் குரலை கேட்டேன். 5ஆம் முறை உன்னை நினைத்த போது என் மனதை வாட்டிய துரோகம் ஒன்றை நான் மன்னித்தேன். 6ஆம் முறை உன்னை நினைத்த போது என்னிடம் எப்போதோ சொன்ன ஒரு கெட்ட வார்த்தை நினைவுக்கு வந்தது. புன்னகை பூத்தேன். 7ஆம் முறை உன்னை நினைத்த போது உன் உடல் வாசனையை நான் எங்கிருந்தோ உணர்ந்தேன். 8ஆம் முறை உன்னை நினைத்த போது என் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு
உன்னையே நினைத்து கொண்டிருக்கலாம் என ஒரு எண்ணம் தோன்றியது. 9ஆம் முறை உன்னை நினைக்கும் போது எப்போதும் வலிக்கும் என் கால்கள் வலிக்கவே இல்லை. 10ஆம் முறை உன்னை நினைத்து கொள்ளும் போது வளர்ப்பு பூனை ஒன்று செல்லமாய் மடியில் அமர்ந்தார் போல் இருந்தது. உன்னை நினைத்து கொள்வது வெறுமனே நினைத்து கொள்வதல்ல. அப்போது ஏதோ ஒன்று நிகழ்கிறது என்று ஏதோ ஒன்று மாறுகிறது. அப்போது ஏதோ ஒன்று நிகழ்கிறது, ஏதோ ஒன்று மாறுகிறது. இந்த தொகுப்பில் நான் தவறவிட்டு இருக்கலாம், ஆனால் இதுவரை அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய கால் வலிகளை நிறைய பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கால் வலிகளை மறக்கும் தருணங்களை எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறார். அவரது பயணங்களை நிறைய பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அது மிக முக்கியமான ஒரு பதிவாக எனக்கு படுகிறது. அதுதான் இந்த நேரத்தின் அவருடைய நிலையின் பதிவாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் காதலை தொடர்ந்து எழுதுங்கள் மனுஷ். நீங்கள் எழுதுகிற வாழ்க்கை மிகவும் காத்திரமான வாழ்க்கை, அது எப்பொழுதுமே உள்ள வாழ்க்கை. ஆனால் காதலோடு இருக்கும் பொழுது இன்னும் நல்லா இருக்கும். அப்படின்றதுனால எல்லோருக்குமானவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதனால் அதை தொடர்ந்து எழுதுங்கள். உங்களுடைய நாவலை வாசிப்பதற்கு நானும் மிக ஆவலாக உள்ளேன். இன்னும் நிறைய நாவல்கள் எழுதுங்க. அடுத்த கிறிஸ்மஸ் தாத்தாவோட உங்களையும் சந்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி.